Hi students, welcome to Indian IAS Academy. It's select விடுபட நடக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா AEC நடந்தது இல்லைங்களா, அதுல GS மேக்ஸ்க்குலாம் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கீ போட்டுட்டோம். அந்த வீடியோஸ்லாம் நம்மளோட இளைஞர்கள் IAS Academy அந்த யூடியூப் சேனல்ல இருக்கும், போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த சேனலோட கம்யூனிட்டிலயுமே நான் அந்த லிங்க் எடுத்து வச்சிருந்தேன். சோ நீங்க போய் பாத்துங்க, மேபி பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்ப இந்த வீடியோல AEC பார்க்க போறோம். சிவில் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். EC-க்கான அந்த டெக்னிக்கல் 200 क्वेश्चन ஆன்சரை நான் சரசரசன ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். புரியுதா? நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மார்க் வந்து நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ECE டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். டெக்னிக்கல் எஸ்ஏக்குமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். EEE டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மெக்கானிக்கல் மோட்டார் இன்ஸ்பெக்டர், சிவில் JDO, இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு எல்லா எக்ஸாமும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த காண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, குவாலிட்டி பக்காவா இருக்கும். நமக்கு தேவை பாஸ் பண்ணணும், ஜாயின் பண்ணினா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா AEC ஜாயின் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாருமே சேர்ந்து கிளாஸ் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா 200 கேள்வியில டெக்னிக்கல் மட்டும் நான் சொல்றேன் 150 160 கேள்விக்கு மேல அடிக்க முடிஞ்சுதான் சொன்னாங்க. வெறுமனே டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேர்ந்தவங்களாலேயே 120 130 கேள்வி போக முடிஞ்சு. எது டெக்னிக்கல்ல மட்டும். GS மேக்ஸ் அடிச்சு துவச்சாச்சு. சோ ஜாயின் பண்ணினா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஏஐக்கு வந்து மெட்டீரியலோட சேர்த்து நம்ம 7000 நம்ம தான் ஃபீஸ் போட்டுருந்தோம். ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து GS, தமிழ், மேக்ஸ், டெக்னிக்கல் எல்லாம் சேர்த்து கொடுத்து நான் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அதை விட ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். அதே மாதிரி நிறைய டெமோ கிளாஸஸ்மே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம், இனிமேட்டுக்கும் போடுவோம், போய் பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நான் क्वेश्चन அப்படியே காட்டுறேன், நீங்க டக்கு படிச்சுக்கோங்க. நீங்க புரியுதா? ரைட். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. டிக் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க, டக்கு இன்ஸ்டால் பண்றேன். இந்த क्वेश्चனை பாத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க, நான் டக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும், டைம் ரொம்ப நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. புரியுதா? இந்த क्वेश्चனை பாத்துக்கோங்க. டெக்னிக் எனேபிள்ஸ் 2 DSB BSc, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி √2. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த கேள்வி, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நான் டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பாக்குறது உங்களோட மார்க் நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதுக்காக தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. டிக் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து டி, இதுக்கு வந்து ஏ. ஆனா டெக்னிக்கல்ல ஈஸியா சொல்றேன், 200 क्वेश्चनல ஒரு क्वेश्चन கூட நம்ம ஆன்சர் கொடுக்கல. அது என்ன क्वेश्चन பார்க்கலாம். அந்த ஒரு क्वेश्चनக்கு பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க, 4 ஆப்ஷனே வராது. அதுக்காக நம்ம கொடுக்கல. அப்ப நீங்க ஆன்சர் அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதா? டிஎன்பிசி வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு டி, அதுக்கு சி, இதுக்கு வந்து ஏ. டக்குனு பாத்துக்கோங்க. ஏன்னா 200 நான் படிச்சு சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிடும். அதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். நம்ம உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு சி, இதுக்கும் சி, அதுக்கு டி. இதுக்கு பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்றது. இதுக்கு சி, இதுக்கு ஏ. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒரு டயகிராம் क्वेश्चन பாத்துக்கோங்க, நீங்க எக்ஸாம் எழுதிப்பீங்க. புரியுதா? சோ பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரியுதா? நெக்ஸ்ட் இதுவும் ஒரு டயகிராம் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. புரியுதா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து பி. இதுக்கும் பி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு டி. சேம் டைம் இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன். நம்ம क्वेश्चन நம்ம ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம போட்டுருக்கோம், எங்க இருந்தாலும் எடுக்கல. புரியுதா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு சி. இதுக்கு பி. இதுக்கும் பி. அதுக்கு ஏ. இதுக்கு பி. இதுக்கு பி. இதுக்கு டி. சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றது எக்ஸாம் அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்றோம். பட் மேபி உங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு மேபி வரலாம் வீடியோ. புரியுதா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் பிஸியா இருக்கும். பட் வீடியோ ரெக்கார்ட் பண்றது எக்ஸாம் அன்னைக்கே பண்ணிட்டு இருக்கோம். வரது உங்களுக்கு மேபி 2 நாள் கழிச்சு வந்திருக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கப்ப எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு கூட பாப்பீங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் சொன்ன क्वेश्चन. புரியுதா?
இதுக்கு அந்த 4 ஆப்ஷனே வராது, வேற ஒரு ஆப்ஷன் வரும். புரியுதா? அதுக்காக நம்ம மார்க் பண்ணல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு சி. அதுக்கு அந்த ஆன்சர் மார்க் பண்ணல, அதுக்கு கிரேஸ் மார்க் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு சி. இதுக்கு வந்து பி. ஸ்டேட்மெண்ட் 1 is true பட் ஸ்டேட்மெண்ட் 2 is false. டெக்னிக்கல்லையுமே ஸ்டேட்மெண்ட்லாம் கேக்குறாங்க, பாத்துக்கோங்க. புரியுதா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் லெவல் இல்லனாலுமே கூட பாத்துக்கோங்க. புரியுதா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன் சொல்றேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தின முதல் எக்ஸாம் இது இந்த வருஷத்துல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்ப நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுமே இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் இது இன்ஜினியரிங் லெவல். புரியுதா? கொஞ்சம் டிஃபிகல்டி லெவல் பாத்துக்கோங்க. நீங்க அதை கம்பேர் பண்றப்ப வரப்போற எக்ஸாம்ஸ் ஈஸியா தான் இருக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு டி. அதுக்கு சி. அதுக்கும் சி. இதுக்கு டி. அதுக்கு ஏ. அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். பிஎன் ஜங்ஷன் அந்த क्वेश्चन பாத்துக்கோங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ஒரு டயகிராம் क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா? இந்த டயகிராமுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் பி. அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஏ. இதுக்கு பி. இதுக்கும் பி. இதுக்கு சி. அதுக்கு வந்து பி. சிவில் ஆகட்டும், ட்ரிபிள் இசி மூணுமே நம்ம இந்த எடுத்தோம். ஏல எல்லா எக்ஸாமுமே நம்ம சொன்னதுதாங்க நிறைய வந்திருந்தது. 80 to 90% நம்ம சொன்னதான் வந்துச்சு ஓவரால் பாக்குறப்ப. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இதுக்கும் நம்ம மார்க் பண்ணல. சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு டி. அதுக்கு ஏ. இதுக்கு டி. இதுக்கு பி. இதுக்கு ஏ. இதுக்கு பி. இதுக்கும் பி. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாமே நம்ம நடத்துனது தான். புரியுதா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி நம்ம டெஸ்ட்ல கொடுத்த நிறைய क्वेश्चंस அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு பி. அதுக்கும் பி. இதுக்கு டி. இதுக்கு டி. இதுக்கும் டி. புரியுதா? ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து நம்ம மார்க் செக் பண்ணிக்கிறத வரும். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுக்கு ஏ. இதுக்கும் ஏ. ஸோ should and study state error in a feedback control system. இதுக்கு வந்து டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் பி வரும். இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து டி தான் வரும். சம் இது ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு டி. இதுக்கு பி. ஸோ இதுக்கு ஏ. மேக்ஸிமம் தியரி क्वेश्चंस எல்லாமே டக்குன்னு அடிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து பி வரும். இதுக்கும் டி. இதுக்கு சி. இதுக்கு சி. இதுக்கும் சி. இதுக்கு சி. இதுக்கும் சி. இதுக்கும் சி. இதுக்கு டி. அதுக்கு சி. 120க்கு ஏ. 121க்கு டி. 122க்கும் டி. 123க்கு சி. 124க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஒன்லி வரும். டிலே பீரியட் வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் பீரியட் வரும். புரியுதா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்லின்னு வரும். செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்லி. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுக்கு 130க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 131க்கு ஏ. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு எல்லாருக்குமே இதே ஆர்டர்ல क्वेश्चन பேப்பர் இருக்குமா தெரியாது. புரியுதா? ஏன்னா ஒரு 4 ஃபார்மேட் வந்து டிஎன்பிஎஸ்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பாத்துக்கோங்க. அந்த क्वेश्चனை படிச்சு பார்த்து நீங்க ஆன்சர் பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. சில பேருக்கு இதே பேட்டர்னே இருக்கலாம். இது அவங்க பிரச்சனை இல்லை, ஈஸியா பாத்துக்கலாம். மற்றவங்க அந்த क्वेश्चனை படிச்சு பாத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு டி. இதுக்கு பி. இதுக்கும் பி. இதுக்கு ஏ. இதுக்கு பி. இதுக்கு வந்து ஏ வரும். அதுக்கும் ஏ. இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டி. அதுக்கு டி. இதுக்கு பி. மேக்ஸிமம் டயக்ராம் ப்ராப்ளம்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. தியரி பார்ட் கொஞ்சம் நிறையவே தான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ 2 1 5 3 4 வரும்.
டயக்ராமு, இன்வெர்டர் ஆன்சரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் டி. ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, புரியுதா? ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பைனரிலேருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஈஸி தான். இந்த பைனரி கொஸ்டின் அந்த கேட்ஸ் எல்லாம் 11th 12th பசங்களே அடிச்சிருவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு டி. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ். இதுக்கு டி, இதுக்கு வந்து பி வரும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஏ. 171க்கு டி, 172 இதுக்கு வந்து சி, 173 இதுக்கு சைன் ஃபிளாக் ஆப்ஷன் சி. இதுக்கு ஆப்ஷன் ஏ ஃபிளிப் ஃப்ளாப். இதுக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் 3 to 1 அகைன் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லாம் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15 ns. இதுக்கு 8 செகண்ட் ஆப்ஷன் பி. The average power of unit step signal is 1/2 ஆப்ஷன் பி. இது ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அசர்ஷன் டிசன்லாம் கேட்டிருக்காங்க. and r to r is the correct explanation of it. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் சி, இதுக்கு ஏ, இதுக்கு சி, இதுக்கு டி, இதுக்கு பி, இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு டி, இதுக்கு பி, இதுக்கு ஏ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து 73%, அதுக்கு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆன்சரு. இதுக்கு 7.5 ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து இது, இதுக்கு டி வரும், இதுக்கு சி வரும், இதுக்கு பி வரும். ஸோ அதுக்கு 150 சான்ஸ் ஆப்ஷன் சி. ஸோ வேகமாக சொல்லியிருப்பேன், காரணம் நம்ம 200 டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜஸ்ட் ஆன்சர் கீ தான் இது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி ரிலேட்டட் எக்ஸாம், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கலு, சிவில், சிஎஸ்சிஐடி முதற்கொண்டு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. லோ காஸ்ட் ஹை குவாலிட்டியில டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2024 ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் உட்காந்துடலாம். டெக்னிக்கலா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க, ரைட்? ஸோ இதை சொல்லலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற வீடியோஸ்மே பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.